ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ இந்த ரவா ஊத்தாப்பத்துக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ரவா ஊத்தாப்பம் செய்ய நான் இந்த வெள்ளை ரவையை தான் எடுத்திருக்கேங்க. வெள்ளை ரவை வந்து 1 கப் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ரவையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், ரவையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த ரவையை வந்து இந்த ரவையில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்க, அதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து கேரட் துருவல் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை மல்லித்தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாவை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஊத்தாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நீங்கள் இதுக்கு பதில் ஈனோ கூட சேர்த்துக்கோங்க. ஈனோ சேர்த்திங்கன்னா உடனே கூட சமைக்கலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை வந்து சின்ன சின்ன ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் செய்கிறேங்க. வேலைக்கு போகிறவங்கள ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த ரெசிபி தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்குங்க நம்மளுக்கு ஊத்தாப்பம்ங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
இப்போ நம்ம அடுத்த ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரவா ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.